இது வந்துட்டு நீங்கள் 15 வீக்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க. இது ப்ராக்டிக்கலாக எப்படி பாசிபிள்? எப்போது மாதிரி பாஷா, அண்ணாமலை, ஹாஹா அது மாதிரி படத்துக்கெல்லாம் கூட இருந்த சுரேஷ் டைரக்டர் என் கூட இருந்ததுனால இது நல்லா வந்துருச்சு, அவ்வளோதான் சொல்லுவோம். மொத்தத்தில் இதை விமர்சிக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து இதை பாருங்க எப்படி இருக்குன்னு ரேப் பண்ணாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிற சினிமாவை இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, பாட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே கூப்பிட்டு ஒரு படம் எடுத்து நீங்களே பாருங்க சொல்கிறேன். ஒரு விமர்சகத்துக்கு அவர் ப்ளூ சட்டைன்னு ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் சொல்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது போல் ஈவினிங் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நாள் ஆச்சு இது போல் அற்புதமான பழைய நண்பர்கள்லாம் பார்க்கறதுக்கு. டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்திருக்காங்க, பரத் தம்பி வந்திருக்காரு, பா விஜய் அவர்கள் வந்திருக்காரு, தினேஷ் மாஸ்டர் வந்திருக்காங்க, எல்லோரும் வந்திருக்காங்க, சீனு சார் வந்திருக்காங்க, நம்ம பத்திரிகை நண்பர்கள், வீடியோ எல்லோரும் வந்திருக்காங்க. நான் என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சுரேஷ் கிருஷ்ணா அவ்வளோ அழகாக ட்ராமா ஸ்க்ரீன் பிளேயோட சொல்லிட்டாரு. அதே தான் அவர் வந்தார். நம்ம ஆர்ஏவி சார் வந்து சுரேஷ் கிருஷ்ணா சாரை வந்து ஃப்ளைட்டில் மீட் பண்ணி மியூசிக்கை பற்றி பேசுனீங்க. சுரேஷ் கிருஷ்ணா சார் ஃபோன் பண்ணார். அவர் வந்து ஆர்ஏவி வந்து எனக்கு சப்ஜெக்ட் சொல்லும்பொழுது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அவர் என்ன சொல்ல போகிறாருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டு அற்புதமாக இருக்குது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் சொன்னது எனக்கு புரிஞ்சு போச்சு, கரெக்டாக சொல்லிட்டேன். ஏதோ சினிமாவை வந்து நிறைய பேர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிற சினிமாவை இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, அது பாட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே கூப்பிட்டு ஒரு படம் எடுத்து நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்கிற அந்த விதம் நல்லா இருந்தது. அதுக்கு எப்படி பண்ணலாம், மெலடியாக பண்ணலாமா, நிறைய 5 மொழியில் எடுக்கிற ஒரு இது ரியாலிட்டி ஷோ. இது எல்லாருக்கும் தகுந்த மாதிரி இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஸ்டைலில் பண்ணணும்னு ஒரு ஆசை. இது பண்ணும்போது ஒரு 2-3 டியூன் போட்டேன், அது ஒர்க் அவுட் ஆகலை. எப்போது மாதிரி பாஷா, அண்ணாமலை, ஹாஹா அது மாதிரி படத்துக்கெல்லாம் கூட இருந்த சுரேஷ் டைரக்டர் என் கூட இருந்ததுனால இது நல்லா வந்துருச்சு, அவ்வளோதான் சொல்லுவோம். மொத்தத்தில் அவர் கூட இருந்தார் என் கூட. இதுவும் ஒரு நல்ல டியூனாக வந்தது. உடனே பா விஜய் எழுதுனா நல்லா இருக்குமே, அவர் எனக்கு நல்ல ஹிட்ஸாங்கெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரில் இருந்து நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. விஜய் வந்தாங்க, பா விஜய் வந்தார். அந்த படத்தோட அந்த ஃபுல் சப்ஜெக்டையே ஓப்பனிங் 2 லைன்லேயே கொடுத்துட்டார். அதாவது ஆல் லைட்ஸ் ஆன், ரோல் கேமரா, ஆல் லைட்ஸ் ஆன், ரோல் கேமரா, நோ கமெண்ட்ஸ், நீ பூமரா. அவ்வளோதான் படம், இது முடிஞ்சு போச்சு சப்ஜெக்டு. அது மாதிரி அவ்வளோ அழகாக கொடுத்தாரு. ஆதித்யா பாடியிருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் தானே அது இவங்க தான் பாடினாங்க சார், மோனிஷா அவங்க தானே பாடினாங்க. அதை விட ஆர்ஏவி அவர்களுக்கு இசை மேலே எவ்வளோ பற்றுன்னு அன்றைக்கி தான் தெரியும். நானும் பாடட்டுமான்னார். அவரை வாய்ஸ் செக் பண்ணேன், அவர் பாடி காமிச்சார். ரொம்ப அற்புதமாக இருந்தது அவர் வாய்ஸ். அவரையும் பாட வச்சேன், நல்லா பாடினார். மோனிஷாவும் நல்லா பாடினாங்க, ஆதித்யா நல்லா பாடினார். அதில் ஒரு ரேப், அதாவது முதல்ல ஒரு வெஸ்டர்னில் ஒருத்தர் ரேப் ஸ்டைலில் பாடுவார், அதுக்கப்புறம் நான் லோக்கலில் பாடுவேன். அதே ரேப் ஸ்டைலில் வெஸ்டர்னில் கானா மாதிரி பாடிட்டேன். அது அந்த லோக்கலாக நீங்கள் கேட்டால் தெரியும். அதுபோல் இந்த ரியாலிட்டி ஷோ வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். ஸோ இந்த மேடை மிக அழகான அலங்காரமான மேடையாக இன்று இருக்கிறது. என்னுடைய அன்புக்குரிய பெருந்தகைகள் 2 பேர். எனக்கு எப்போவுமே நிறைய இடத்துல போய் பாட்டு எழுத போனாலும் எப்போவுமே இந்த இவங்களுடைய டீமுக்கு பாட்டு எழுத போகும்போது மட்டும் ஒரு கூடுதல் சந்தோஷத்தோடு எழுத போவேன். என்னுடைய அபிமானத்துக்குரிய இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா சார் அண்ட் என்னுடைய தேனிசை தென்றல் தேவா சார் 2 பேருக்கு அன்பான வணக்கங்க சார். பரத் சார், ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறேன். எப்போ சந்தித்தாலும் நான் உங்களை ஒரு 15 வருஷத்துக்கு மேலே பார்த்த மாதிரி அதே மாதிரி வந்துட்டுருக்கீங்க. இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பிராப்தம் தான் சினிமாவில். ஸோ இந்த பிக் பிக்சர்னுடைய கான்செப்டுடைய தயாரிப்பாளர், அதனுடைய கர்த்தா, எப்படி வேணாலும் சொல்லலாம், திரு ராஜ் நவீன் அவர்களுடைய பெரிய நன்றியும் பெரிய பாராட்டுகளும்.
இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு சாதாரண ப்ரோக்ராமாக தெரியல. இந்த நிகழ்வு, இந்த கான்செப்ட் எதுவுமே சாதாரணமாக தெரியல. யார் நம்மளை சாட்டையில் அடிக்கிறாங்களோ அந்த சாட்டையை அவங்கள்ட்டே கொடுத்து நீயே அடிச்சுக்க அப்படின்னு சொல்கிற ஒரு அற்புதமான வித்தையை இவர் எங்கேருந்து கண்டுபிடிச்சாருன்னு தெரில. ஸோ அப்படி ஒரு கான்செப்டை இவர் எங்கிட்ட பாட்டு எழுதும்போது சொன்னார். ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு நிறைய ஐடியாஸ் வச்சுருந்தாங்க. இப்படிலாம் லிரிக்ஸ் இதில் வரலாம், இப்படிலாம் இப்படிலாம் கொண்டு வரலான்னு சொல்லி. அப்போ சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் போது எதுவே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ நம்ம சினிமாவுக்கு பாட்டு எழுதியிருக்கோம், நிறைய சீரியலுக்கு பாட்டு எழுதியிருக்கோம், டைட்டில் சாங் எழுதியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஷோக்கு வந்து பாட்டு எழுதுனது இதான் எனக்கு தெரிஞ்சு நான் முதல் முறை இந்த மாதிரி ஒரு ஷோ அப்படிங்கிற ஒரு லைவ் இந்த மாதிரி ஒரு ஷோக்கு பாட்டு எழுதுறது முதல் முறையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு எழுதும்போது இந்த மாதிரி கான்செப்டில் இப்படிலாம் வரலாம் அப்படின்னு நிறைய சொன்னாங்க. இப்போ தேவ சாரும் ஏற்கனவே 2-3 டியூன்லாம் போட்டு ராஜநவீன் சாரும் அவங்களுடைய டீம் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த டியூனை அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ தான் இந்த பாடல் எழுத ஆரம்பித்தோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஸோ எப்போவுமே ஒரு உள்ள ஃப்ளோருக்குள்ளே போனோன்னா ஒரு டைரக்டர் என்ன சொல்லுவார், ஆல் லைட்ஸ் ஆன், ரோல் கேமரா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதுவே இந்த டியூனுக்கு ஃபிட் ஆச்சு. இப்போ தேவா சார் ரொம்ப சந்தோஷமாக சுரேஷ் சாரும் சார் எக்ஸாக்டாக இந்த லிரிக்ஸ் ரொம்ப பொருந்தது. ஸோ இந்த பாட்டினுடைய அடுத்த கான்செப்ட் எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. இப்போ நோ கமெண்ட்ஸ், நீ பூமரா அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட்ஸை வச்சே பாட்டை எழுத ஆரம்பித்தோம். இப்போ போக 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 என்னாச்சுன்னா, சரி இதை விமர்சிக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து இதை பாடினா எப்படி இருக்குன்னு ரேப் பண்ணாங்க. ஸோ அந்த விமர்சிக்கிறவங்களே நீங்கள்லாம் என்ன படம் அடிக்கிறீங்கப்பா, உங்கள் படம்லாம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி விமர்சிச்சா எப்படி இருக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் எழுதினா நல்லா இருக்கும்னு சொல்லி அதுக்கு ஒன்று எழுதணும். ஸோ இப்படி ஒன்று எழுதிட்டு இருக்கும்போது தான் தோணுச்சு, சரி ப்ளூ சட்டை மாறன் பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி ப்ளூ சட்டை மாறனை எதிர்த்து வந்து ஒரு பாட்டு ஒன்று ஒரு ப்ராப் பண்ணிட்டோம். நான் ப்ளூ சட்டை மாறன்னு சொன்ன ஒரு அடையாளத்துக்கு சொல்கிறேன். அவருக்கும் நமக்கு ஒன்றும் கிடையாது, ஒரு அடையாளமாக சொல்கிறேன். ஒரு விமர்சகத்துக்கு அவர் ப்ளூ சட்டைன்னு ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அவரே ஒரு பாட்டை பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாவை சொன்னால் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. நீங்கள் ஒரு லிரிக்ஸ் சரியாக உங்களுக்கு புரியல, நிறையா ஆடியோ இங்கே சரியாக வரல, நீங்கள் தனியாக பாட்டு கேட்டால் தெரியும். ஸோ ப்ளூ சட்டை கேட்டால் கூட ரொம்ப சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளை பற்றி கூட பாட்டு எழுதியிருக்காங்கப்பா. ஸோ அது மாதிரி அந்த டீமுக்கு அவரே பாடினா எப்படி இருக்குன்னு ஒரு 10 லைன் எழுதி அவரே தரப்புல நியாயமெல்லாம் சொல்லி, எப்பா நான் 100 ரூபா டிக்கெட் வாங்கி கொடுத்து வரேன், இன்னும் வேணா படம் எடுத்து வைப்பியா, எடுத்த படத்தை எடுக்கிற, எனக்கு காசை நானா கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி அவரே வந்து சொன்ன மாதிரி சில வரிகள்லாம் போட்டு அந்த பாட்டு ரொம்ப அழகாக உருவாச்சு. ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப புதுசு. அதுக்கு உயிராக்கம் செஞ்சு இவ்வளோ பெரிய ஒரு பொருளாதார முதலீடு செஞ்சு இதை தயாரிச்சிருக்காரு ராஜ் நவீன். மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு இந்த படம் மாதிரி தான் இது. நான் ஃபைனலாக ஒரு பெரிய ஒரு பேன் இண்டியா மூவியாக தான் உருவாகுது. ஸோ அதுலேயும் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் கேமியோ ரோல் பண்ண போகிறாரா இல்லை எவரே ஹீரோவாக பண்ண போகிறாருன்னு தெரியல. அந்த லெவலில் அவர் வந்து இப்போவே ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு அங்கங்கே. ஸோ கண்டிப்பாக ரோல் பண்ணுவாருங்கிறது இந்த 2 ப்ரோமோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப உறுதியாச்சு. ஸோ இப்படி ஒரு அருமையான ஒரு பாடலை எனக்கு கொடுத்த ராஜ் நவீன் சார் மற்றும் அவங்க டீம் அண்ட் வந்து சுரேஷ் சாருக்கு ரொம்ப என்னோட மனப்பூர்வமாக நன்றி. அவர் எல்லா படைப்புகளிலும் என்னுடைய பெயரை வந்து அவர் எழுதி, ஃபஸ்ட்டு சுரேஷ் கிருஷ்ணா எழுதுவார், அதுக்கடுத்து தேவா சார் எழுதுவார், 3வது என்னுடைய பெயர் அவர் கண்டிப்பாக அவருடைய அரிசியில் என்னுடைய பெயரும் இருக்கும். ஸோ தேவா சார் ரொம்ப மகிழ்ச்சி சார். உங்களோட நிறைய பயணம் செஞ்சுருக்கேன், நிறைய பாடல்கள் எனக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட பாட்டு எழுதும்போது மட்டும் நான் ஆரம்பத்துலேருந்து எழுதும்போதும் எனக்கு ஏற்படுற ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, பாட்டெல்லாம் முடிச்சுட்டு கம்போசிங்கை முடிச்சுட்டு அது வந்து உங்கள் ஹார்மோனியம் மட்டும் சார், அது வந்து இந்த அலாவுதீனோட அற்புத விளக்கு மாதிரி தான். அதை தொட்டோடனே டியூன் வந்துடுது. ரொம்ப நேரம் நீங்கள் வந்து 3 மாதம்லாம் காத்து கேட்கறது இல்லை, ஃபாரின் போகிறதில்ல, க்ரூஸ் கப்பல் ஏறுறதில்ல. ஆனால் நீங்கள் தொட்டினாலே வந்து அது டியூனாக வந்துடுது. அது பெரிய ஒரு மேஜிக். அதையெல்லாம் தாண்டி டியூனை முடிச்சு அப்படியே சந்தோஷமாக நீங்கள் ஒரு ஆனந்த காஃபி கொடுப்பீங்க. அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆனந்தம் என்னன்னு தெரியும். ஸோ அந்த ஆனந்த காஃபியோட இந்த பாடல் எழுதின பெரிய வாய்ப்பு கொடுத்தமைக்கு இந்த எல்லா டீமில் இருக்க எல்லாருக்குமே என்னுடைய மனப்பூர்வமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். சார், நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. தேவா சார் வணக்கம், பாவஜய் சார் வணக்கம், தினேஷ் மாஸ்டர், சீனு ராமசாமி, சவுந்தர் அண்ட் சுரேஷ் கிருஷ்ணா சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொன்ன மாதிரி பேசினா அவருக்கே பார்த்தீங்கன்னா வேர்த்துருச்சு. பார்த்தீங்கன்னா ஆமாம் சார், அவ்வளோ கண்டென்ட் இருந்தது அதில். மீட்டிங் போகும்போது எனக்கும் வேர்த்து. ஸோ எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே ஓகே, இது வந்துட்டு நீங்கள் 15 வீக்ஸ் எடுத்துகிட்டு போக போகிறீங்க, இது ப்ராக்டிக்கலாக எப்படி பாசிபிள்? இப்போ சின்ன சின்ன வேர்ஷன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு டிவியில் நர்ச்சரிங் த நியூ டைரக்டர்ஸ் இல்லைனா அப்கமிங் டைரக்டர்ஸ் வரதை வந்து நர்ச்சர் பண்ணுறது வந்து பார்த்துருக்கோம். பட் இந்த செட்டப்பே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணதே வந்துட்டு அவ்வளோ பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க.
இதை எப்படி அவங்க வந்துட்டு கன்சீவ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் மட்டும்தான் இருந்தது. பட் ஐ திங்க் ஹி வாஸ் வெரி கிளியர். அவருக்கு அவரோட மேனிஃபெஸ்ட் ஃபுல்லாகவே அவர் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் அந்த அஜெண்டாவில் ரொம்ப கிளியராக இருக்கார். இப்போ அவர் பேசும்போதே தெரியும் அந்த கிளாரிட்டியில் என்னென்ன வேணும் ஏது என்னென்னு. அண்ட் த வே they want to project this, அந்த எந்த லெவலுக்கு பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிறதுல வந்துட்டு ஜியோ ஹாட்ஸ்டார் கேம் இன். ஸோ தட் இஸ் த மேஜர் பார்ட் ஆஃப் இட். அதோட ரீச் இருந்தால் தான் நம்ம பண்ணுறோம், பட் அது ஜனங்களுக்கு போய் சேரணும். அது ஜனங்க அதை புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்து ஆடிஷன் பண்ணும்போது அதோட மேக்னிடியூட் பெருசாகும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அண்ட் டே பை டே நம்ம பார்ப்போம்ல, பார்க்கும்போது அவங்களோட ப்ரொஃபஷனலிசம், ஹவு தேர் ஹேண்ட்லிங் திஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இட் வாஸ் வெரி கன்வின்சிங். அண்ட் ஹி ஹேஸ் அ வெரி கன் டீம் டு அதை வந்துட்டு ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய் பண்ணுறதுக்கான ஒரு டீம் இருக்குது. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் புட் டுகெதர். அண்ட் எனக்குமே பர்சனலாக இது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ரியாலிட்டி ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஆக்டராக நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஒரு ரியாலிட்டி ஷோ ஹோஸ்ட் பண்ண போது எப்படி தான் இந்த விஷயம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு லேர்னிங் லெசனாகவும் எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு தான் ஐ வாஸ் கன்வின்ஸ்ட் அண்ட் ஐ வாஸ் ரோப்ட் இன் பை தெம்.